புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் கிராமத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்ந்த மாங்குளம் புதர்மண்டி கழிவுநீர் குட்டையாக மாறியிருக்கிறது. அதனை எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு மற்றும் தொண்டமானத்தம் ஊராட்சி நிர்வாகம், உள்ளூர் மக்கள் இணைந்து சீரமைத்திருக்கிறார்கள். அது குறித்த தொகுப்பை நம்மால் முடியுமில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியைச் சார்ந்த தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள மாங்குளம் ஒரு முக்கிய நீராதாரமாக இருக்கிறது. மக்களின் அன்றாட தேவைக்கும் கால்நடைகளின் தண்ணீர் தேவைக்கும் பயன்பட்டு வந்த குளம் நாளடைவில் பராமரிப்பின்றி முள்மரங்களாலும் புதர்களாலும் குப்பை கூளங்களாலும் தூர்ந்து போன நிலையில் இருந்துள்ளது. மாங்குளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நோக்கில் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, புதிய தலைமுறை அறக்கட்டளை, நம்மால் முடியும் குழு, தொண்டமானத்தம் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தூர்வாரும் களப்பணியை தொடக்கினர். நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ள எப்படி இருந்ததுன்னா, ஒரு எல்லாம் கலந்த சாக்காடை தண்ணி தான் ஃபுல்லாகவே இருந்தது. கொஞ்சம் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்தது. ஒரு குப்பையாக வெறும் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்ஸு எங்களுக்கே பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்குள்ளே ஒரு கலந்தாய்வு போட்டோம். நம்ம இங்கே இருக்க மக்களோட கலந்தாய்வு போட்டோன்னே அவங்களுக்குமே அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. இது ரொம்ப அசுத்தமாக இருக்குது, நம்ம அதை உடனே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஊக்கம் கொடுத்தது தான். முதல்ட்டு பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு தண்ணியை எப்படி வெளியே எடுக்கணுன்ட்டு. அதனால் உழவர்கர் நகராட்சி மூலயமா இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு மோட்டரை போய் கேட்டோம். வாங்கிட்டு அதுக்கு அமைச்சர் அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அவர் கூட தியாகசாரம் இதுக்கு கால் பண்ணி எல்லா வித பர்மிஷனும் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்துட்டோடனே இதை ஆரம்பித்தோம். அதுவும் இல்லாமல் இந்த மாங்குளம் பகுதியை சார்ந்த இளைஞருக்கு ரொம்பவும் நைட்டும் பகலுமாக அல்லும் பகலுமாக கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டதனோட வெற்றி தான் இது. களப்பணியின் முதல் கட்டமாக குளத்திலிருந்து ஆகாய தாமரையை அகற்றி அதிலிருந்த கழிவு நீரை வெளியேற்றி இயந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது. தொடர்ந்து 40 நாட்கள் இடைவிடாமல் களப்பணி செய்து குளம் தூர்வாரப்பட்டது. மாங்குளம் களப்பணிக்கு புதுச்சேரி மாநில அரசின் ஒத்துழைப்பு பெரிதும் உதவியாக அமைந்தது. ஊர் இளைஞர்கள், மாணவர்கள் ஆர்வத்துடன் களப்பணியில் கலந்து கொண்டனர். இவர்களின் களப்பணியை ஊக்கப்படுத்தும் வகையில் அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். இந்த பகுதியில் இருக்கிற தொண்டமானத்தம் இளைஞர்களை சிறப்பாக பயன்படுத்தி அவங்களுடைய ஒத்துழைப்போட இன்னைக்கு இவ்வளோ பெரிய குளத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த குளங்கள் அந்த காலத்தில், மன்னர் காலத்தில் வெட்டப்பட்ட இந்த குளங்கள் தற்போது அதனுடைய அழகும் தூய்மையும் பல ஆண்டுகளாக யாரும் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தது. இன்னைக்கு சிறப்பாக இந்த பணிகள் நடைபெற்றிருக்குது. இந்த மாங்குளம் பகுதி இன்னும் ஓரிரு மாதங்களில் சிறப்பாக பயன்பட்டு சிறப்பான தண்ணீர் மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு காட்சி அளிக்கின்றது. இல்லலும் அல்ல. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இதில் ஒரு 6 இடத்துல ஊத்து வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பியூர் வாட்ரு, கிளீன் வாட்ரு ஊத்து வருது. அது வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம மேம்படுத்தி அழகாக நம்ம வச்சிருந்தோம்னா எதிர்காலத்துக்கு சங்கேதம் இருக்கு. இது நல்ல ஒரு குடிநீர் ஆதாரமாக விளங்கும். கண்டிப்பாக இது பாண்டிச்சேரிக்கு ஒரு முதல் அஸ்திவாரம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இது பாண்டிச்சேரி முழுவதும் இது பரவதற்காக ஒரு துவக்க விழா. இது மக்கள் தொகையில கிட்டத்தட்ட நம்ம 18% இருக்கோம். ஆனால் நமக்கு இருக்கிற தண்ணி 4% தான். உலக தண்ணியில் 4% தான் இருக்கு. அது தமிழ்நாடு, பாண்டிச்சேரிலாம் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 7-8% பாப்புலேஷன் இருக்கும். ஆனால் நமக்கு 3% தண்ணீர் தான் இருக்கு. இதை நீர்நிலைகளை மீட்டெடுப்பதன் மூலம் தான் செய்ய வேண்டும் சொல்லி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் தொண்டமானத்தம் மாங்குளம் தூர்வாரப்பட்டு மீண்டும் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி மழை நீரை சேமிக்கும் வகையில் புதுப்பொலிவு பெற்றது. இது பார்க்கும்போது ஒரு பொக்கிஷம் மாதிரி எங்களுக்கு கிடைக்குது. தொண்டமானத்தம், புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் மாங்குளம் கிராம மக்களுக்கு இது எங்களுக்கு ஒரு அடையாளம் தான். இது மாங்குளம்னாலே ஒரு